குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை, நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சண்டே, ஜாலியான நாள், ஹாலிடே, ஃப்ரீயாக இருப்பீங்க. இந்த தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி உங்களோட என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ நான் யாருக்காக பண்ணுறேன் அப்படின்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகள், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, முதல் தலைமுறை பட்டதாரிகள். முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்னா யார் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தோட ட்ரீ, அதாவது ஃபேமிலி ட்ரீயில், உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலி ட்ரீயில் நீங்கள் தான் முதல் தடவையாக கல்லூரிக்கு போகிற நபர் அப்படின்னா நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. எங்களோட ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். எங்கள் அண்ணன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டாக இருந்தாலும் அவர் அக்ரி போயிருந்தார். ஆனால் நான் இன்ஜினியரிங்கில் நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். அதாவது ஐடி, டுவர்ட்ஸ் ஐடியை வச்சு வியூ பண்ணி பார்க்கும்போது நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. அப்படி நான் முதல் தலைமுறை பட்டதாரியே இருக்கும்போது எனக்கு கல்லூரி காலத்தில் என்ன ஒரு பெரிய புதிராக இருந்துச்சு அப்படின்னா, எல்லா மாணவர்கள் மாதிரியே நானும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது சரி, சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன மாதிரி வேலைகள் இருக்கும், என்ன அந்த வேலைகளை அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அது யாரும் சொல்லியும் தரல. எங்களுக்கு முன்னாடி போன சீனியர்ஸும் அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. சாஃப்ட்வேர் ஜாப் அப்படிம்பாங்க, அவ்வளோதான். என்ன எதில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஜாவா அப்படிம்பாங்க, இல்லாட்டி பைத்தான் அப்படிம்பாங்க. அதை தவிர சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக தெரியாது. முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால இந்த வீடியோ அவங்களுக்காக நான் பண்ணுறேன். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன மாதிரி வேலைகள் இருக்கும், அந்த வேலையை அவங்க அன்றாட வாழ்க்கையில், அதாவது தினந்தோறும் வாழ்க்கையில் ஒரு வேலையை எப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனினா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் நிறைய பேர், நான் இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இல்லைனாலும் நிறைய பேர் ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸு நிறைய பேர் எங்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லித்தரீங்களா, நாங்களும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிற ஆசையாக இருக்கும் அப்படின்னு இந்த ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனினா என்ன, அதுக்குள்ளே எப்படி வேலைகள் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நான் எதை வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது ரொம்ப பாப்புலராக இருக்கிறது மொபைல் பேங்கிங். மொபைல் பேங்கிங் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு செயலி இருக்கும், அப்ளிகேஷன். இப்போ அந்த செயலி, அதாவது அப்ளிகேஷனை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட தரவுகள், அதாவது நம்ம க்ரெடென்ஷியல்ஸை அதை இன்புட்டாக கேட்கும். அதை கொடுத்தோம்னா அதுக்குள்ளே நம்ம போய் பரிவர்த்தனைகள் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒன்று பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம கார்டை யூஸ் பண்ணி அந்த பேங்கிங் அப்ளிகேஷன் மூலிமா நம்ம சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் எதை உங்களுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, பேங்கிங் அப்ளிகேஷன், அதாவது வங்கி செயலி எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் இருக்கும். கிளையண்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மக்கள் தான் கிளையண்ட்டு. சர்வர் அப்படிங்கிறது பேங்க்கு. நம்மக்கிட்ட இருக்கிற நாம் கொடுக்குற விஷயங்களை பேங்க்குக்கு போய் அதை செக் பண்ணி கரெக்டான செக் பண்ணிவிட்டு நாம் சொல்கிற டிரான்சாக்ஷனை அந்த பேங்க்கில் கேரி அவுட் பண்ணணும். இதுதான் அந்த செயலியோட வேலை. அதனால் கிளையண்ட் அப்படிங்கிறது வேறு என்னும் கிடையாது. கிளையண்ட்டுங்கிறது நம்ம, சர்வர் அப்படிங்கிறது பேங்க். இப்போ இந்த மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் சொன்ன மாதிரி இந்த பேங்க் செயலியை இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு
சீக்வன்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் டயக்ராம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஓவரால் ப்ராசஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸ் டயக்ராம் அப்படின்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளையண்ட், அதாவது மொபைல் அப்ளிகேஷன், அதாவது நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், அதில் இருக்கிற அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் சர்வருங்கிறது பேங்க்கு. அதுக்கப்புறம் டேட்டாபேஸுங்கிறத வந்து நம்ம தரவுகளை வந்து தனியாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இந்த சர்வரும் டேட்டாபேஸும் இன்டகிரேட்டடாக இருக்கும், ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கிளையண்ட், அதாவது நீங்கள் பேங்க் செயலியை உபயோகிக்கணும் அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, லாகின் ரிக்வெஸ்ட். அது வந்து நேராக வந்து பேங்க்குக்கு போகுது, அதாவது சர்வருக்கு. அப்புறம் சர்வருக்கு போனதையும் வந்து ஏற்கனவே நம்மளோட தரவுகள்லாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபைலில், அதுக்கு பேர் டேட்டாபேஸ். அந்த ஃபைலை நம்ம கொடுக்குற இன்புட்டு கரெக்டாக அப்படின்னா அதில் அந்த டேட்டாபேஸ்லேருந்து ஃபெச் பண்ணி கரெக்டாக அப்படின்னு வேலிடேட் பண்ணணும். அப்படி வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னா சரி, உங்களுக்கு வந்து ஒரு செஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னா உங்களோட தரவுகள்லாம் கரெக்டு அப்படின்னு உங்களோட மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட் பேஜில் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இது வந்து ப்ராசஸ் டயக்ராம் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக ஒரு ப்ராசஸ் டயக்ராம் வச்சு விளக்குவாங்க. அதுக்கு பேர் வந்து சீக்வன்ஸ் டயக்ராம். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒன்ஸ் செஷன் வந்துருச்சு அப்படின்னா கெட் பேலன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆப்பில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா அது நேராக மறுபடியும் பேங்க்குக்கு போகும். அது டேட்டா பேஸ்லேருந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளவோ அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ அதே நீங்கள் ஒரு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அது நேராக சர்வர் பேங்க்குக்கு போகும். பேங்க்லேருந்து டேட்டா பேஸ்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்பிடும். இதோட என்டையர் ப்ராசஸை வந்து சீக்வன்ஸ் டயக்ராம் போட்டு இப்படி தான் வந்து எல்லாத்துலேயுமே ஹை லெவல் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரொம்ப ஒரு கழுகு பார்வையில் இந்த பேங்க் செயலி எப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு கழுகு பார்வையில் விளக்கணும் அப்படின்னா அதை வந்து இந்த ப்ராசஸ் டயக்ராம் வச்சு விளக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ராசஸ் டயக்ராம்னா என்ன அப்படின்னு. ஒரு கழுகு பார்வையில் அந்த செயலியோட இயக்கத்தை தெளிவாக விளக்குறதுக்கு பேர் தான் ப்ராசஸ் டயக்ராம். இப்போ கழுகு பார்வையில் எப்படி செயலி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் டயக்ராம் பார்த்தோம். அடுத்தது வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு எதை வச்சு விளக்குவாங்க அப்படின்னா யூஎம்எல் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூஎம்எல் டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து யூஎம்எல் டயக்ராம் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, பேங்க் இருக்குது. இதை வந்து கம்ப்யூட்டரில் எப்படி நாம் ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, மேக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. x = 10, x = 5, y = 6 அப்படின்னு ஒரு நோன் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம் மேக்ஸில். அதுக்கு பேர் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராம், அதாவது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கருப்பு பெட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இன்புட்டு கொடுத்தா ஒரு அவுட்புட் வரும். அதாவது இப்போ மோட்டார் இருக்குது அப்படின்னா மோட்டாருக்கு கரண்ட் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டு தண்ணியை வெளியேற்றும். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது அதோட வேலையை செஞ்சு ஒரு அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும். இதை வந்து யூஎம்எல் டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதாவது வந்து கிளாஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது வகுப்பறை. கிளாஸ் அப்படின்னா உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கம்ப்யூட்டர் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னா ஒரு வகுப்பறைன்னு சொல்லுவாங்க. வகுப்பறைன்னா என்ன? மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருப்பாங்க. ஒரு வகுப்பறைக்கும் இன்னொரு வகுப்பறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருப்பாங்க, 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இன்னொரு வகுப்பறையில் இருப்பாங்க. இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனை ஒரு கிளாஸ் ஒரே கிளாஸ்க்குள்ளே போடுறதுக்கு பேர் தான் கிளாஸ். ஓகேவா? அந்த குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காரில் வந்து ஸ்டியரிங் வந்து ஸ்டியரிங்க்கு ஒரு பயன்பாடு இருக்குது.
அதே மாதிரி காலில் இருக்கிற ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு இதுக்கெல்லாம் ஒரு பயன்பாடு இருக்குது. இதை வந்து இந்த காரோட வேலைப்பாட்டை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் நம்ம கோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீரிங்கோட ஃபங்க்ஷன்லாம் தனியாக ஒரு கிளாஸில் போட்டுக்குவாங்க. அதாவது வந்து இப்படி லெஃப்டில் வளைச்சோம்னா வீல் வந்து 2 வீலும் லெஃப்டில் திரும்பணும் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ரைட்டில் வளைச்சிங்கன்னா ரைட்டில் 2 வீலும் திரும்பணும் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஸ்டீரிங்கோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸில் போட்டுக்குவாங்க. அப்போ ஆக்சிலேட்டருக்கு தனியாக ஒரு கிளாஸ் வச்சுக்குவாங்க. ஆக்சிலேட்டரில் என்ன, அதிகமாக ஆக்சிலேட்டரை மிதிச்சா வண்டி நகரணும், ஆக்சிலேட்டரை விட்டால் வண்டி ஸ்லோவாகணும், இனர்ஷியாவால் ஸ்லோவாயிரும். பிரேக்குக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கிளச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து தனித்தனியாக இப்படி அதோட வேலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு வேலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு வேலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை குரூப் பண்ணுறதுக்கு பேர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி யூஎம்எல் டயக்ராம் போடுவாங்க கிளாஸுக்கு. இப்போ நம்ம பேங்க் செயலி எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பேங்க்னு இருக்குது. அக்கௌண்ட்டுங்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம பேங்க் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று பேலன்ஸ், அக்கௌண்ட் அப்படின்னு 2 இருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னா, இது 3 அறையாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், ரெண்டாவது இருக்கிறதுக்கு பேர் வேரியபிள், மூணாவது இருக்க பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டாவது இந்த வேரியபிளில் என்ன, டபுள், இன்ட் அப்படிங்கிறது வந்து அந்த வேரியபிளோட நேச்சர். டபுள்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ரியல் வேல்யூஸ் 1.2, 1.3 அப்படிங்கிறதுக்கு பேர் டபுள். இன்ட் அப்படின்னா இன்டீஜர், 1, 2, 3, 100 அப்படின்னு ஒரு ரவுண்டு ஃபிகர் கொடுக்கறதுக்கு பேர் இன்டீஜர். இது 2 வேரியபிள் வச்சுருக்கு, 3 ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கு. டெபாசிட்னு ஒரு ஃபங்க்ஷன், வித்ட்ரான்னு ஒரு ஃபங்க்ஷன், கெட் பேலன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். அதாவது வந்து இப்போ நம்ம யூஸராக இருக்கேன், அதாவது நான் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று பணத்தை டெபாசிட் பண்ணலாம், இல்லை பணத்தை எடுக்கலாம், இல்லாட்டி எந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் பணம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்க முடியும். அதனால் அக்கௌண்ட்டுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இந்த ப்ராக்கெட் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கருப்பு பெட்டி மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் வரும் கருப்பு பெட்டியில். அதாவது ஒரு மோட்டர் எடுத்துட்டிங்கன்னா கரண்ட்டு கொடுத்தா தண்ணி வரும், அந்த மாதிரி. இது வந்து எப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டு. என்ன இன்புட்டு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, நேச்சர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால தான் இதில் ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த வாய்டு, பூலியன் அப்படிங்கிற வாய்டு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த அவுட்புட்டும் கொடுக்காது, சும்மா ஏதாச்சும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். பூலியன் அப்படின்னா இது வந்து ஒன்றா, ட்ரூவா, ஃபால்ஸா அப்படிங்கிறது மாதிரி இது ஒன்றும். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இப்போது 3 அறைகள் இருக்குது. ஒன்று வந்து பேர், ஒன்று வந்து வேரியபிளுக்கான அறைகள், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து டெக்னிக்கலாக வேரியபிள் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்ஸை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போது இந்த அக்கௌண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் டயக்ராம் இருக்குது. அதே மாதிரி பேங்க்குக்கு ஒரு கிளாஸ் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா 3 அறைகள் இருக்குது. ஒன்று பேர், அக்கௌண்ட் அப்படிங்கிறது வேரியபிள். இதில் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கிரியேட் அக்கௌண்ட், கெட் அக்கௌண்ட், ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளோதாங்க. கிரியேட்னா இப்போ ஒரு யூசர் போகிறாருன்னா அவருக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது அந்த க்ரியேட் பண்ண யூசருக்கு என்னென்ன ஆப்ரேஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கெட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷனுக்காக. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பேங்க்கு, இதுதான் வந்து நீங்கள். அக்கௌண்ட் அப்படிங்கிறது நாம, பேங்க் அப்படிங்கிறது இந்த பேங்க்கை வந்து ஒரு கிளாஸில் போட்டிருக்காங்க. இந்த கிளாஸ் டயக்ராமில் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைவேட் பப்ளிக்கெல்லாம் விட்டுருங்க. இது வந்து எப்படின்னா, இந்த வேரியபிளோட நேச்சரை சொல்கிறதுக்கு பேர் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். இந்த ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பேங்க் இருக்குது, ஒரு பேங்க்குக்கு மல்டிபிள் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதனால் இந்த அக்கௌண்ட்டும் பேங்க்கும் எப்படி ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னா, மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். அதாவது மெனி பீப்புள் கேன் ஹாவ் அக்கௌண்ட் இன் ஒன் பேங்க் அப்படிங்கிறது அதோட பொருள். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு யூஎம்எல் டயக்ராம் அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கழுகு கண் பார்வை, பேர்ட்ஸ் ஐ வியூ, கழுகு கண் பார்வையில் ஒரு சீக்வன்ஸ் டயக்ராம்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது அந்த சீக்வன்ஸ் டயக்ராம்லேருந்து அடுத்த லெவல் யூஎம்எல் டயக்ராம். யூஎம்எல் டயக்ராம்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், அதெல்லாம் குரூப்பாக எப்படி நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த யூஎம்எல் டயக்ராம். இதுதான் வந்து ரெண்டாவது லெவலில் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போடுவாங்க. ஓகேங்களா?
இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னா, இப்போ கழுகை பார்வையில் சீக்வன்ஸ் டயக்ராம் பார்த்தாச்சு. அப்போ அதை விட எலாபரேட்டடாக கிளாஸ் டயக்ராம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? கிளாஸில் வந்து 2 இது பார்த்தோம். ஒன்று அக்கௌண்ட்டு, பேங்க்குன்னு. அக்கௌண்ட்டில் என்ன சொன்னேன், 3 விஷயம் இருக்குது. ஒன்று பேர், அதாவது ஒரு யூஎம்எல் டயக்ராமில் பேர் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது வந்து இப்போ டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ அந்த டெபாசிட் அப்படிங்கிறத எப்படி நம்ம பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து 3வது வேலை. 3வது வந்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறது. இந்த பிளானிங் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சு பண்ணுவாங்க. ஃப்ளோ சார்ட் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு பேர் ப்ராசஸ் டயக்ராம். இந்த ரொட்டேட்டட் ஸ்கொயருக்கு பேர் வந்து டெசிஷன் பாக்ஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த சின்ன எண்டு பாக்ஸ் இருக்கும், ஸ்டார்ட் ஸ்டாப்புங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிளான் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நாம் செயலியாக மாற்றுறது, கோடிங்காக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு பிளானிங். இப்போ அந்த பிளானிங் ஃப்ளோ சார்ட் வச்சு பண்ணணும். எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ டெபாசிட்னா என்ன, நான் என் பணத்தை வந்து பேங்க்கில் போடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறாங்க. அது வந்து கிரேட்டர் தென் 0வா? கிரேட்டர் தென் 0னா அதாவது இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ பணத்தை போட போகிறீங்களோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேரியபிள். இப்போ நான் அமௌண்ட்டு 100 ரூபா பேங்க்கில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட் ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது அதோட வேல்யூ. இப்போ அந்த 100 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0வா? அப்படிங்கும்போது என்னாகும், ஆட் அமௌண்ட் டு பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள். உங்கள் கணக்கில் வந்து பேங்க்கில் எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படிங்கிறது இந்த பேலன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேலன்ஸ் ஈக்குவல் டு 1000 இருக்கும். இப்போ என்னோட வேலை என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட் 100 ரூபாயை கொண்டு போய் இந்த பேலன்ஸோடு சேர்த்தணும். அதாவது ஏற்கனவே இருக்கிற 1000 ரூபாயோட சேர்த்து 1100 ரூபாயை மாற்றணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் பண்ண போகிற வேலை. டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதை தான் வந்து நம்ம இப்போ எப்படி கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக டிசைன் ப்ரொசீஜர் சொன்னேன். அந்த டிசைன் ப்ரொசீஜர் தான் ஃப்ளோ சார்ட்டில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ரெக்டாங்குலர் பாக்ஸ், டெபாசிட். ஓகேங்களா? அடுத்தது டெசிஷன் பாக்ஸ் வருது. இதெல்லாம் அமௌண்ட் கிரேட்டர் தென் 0, அதாவது நான் போட போகிற தொகை 0க்கு மேலேயா, அதாவது 1 ரூபாயா இருக்கலாம், 2 ரூபாயா இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம். அப்படிங்கும்போது எஸ். 0க்கு மேலே இருக்கும்போது பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். இப்போ 1000 ரூபாயோட இந்த 100 ரூபாய் சேர்த்து 1100 ரூபாயா போட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஸ்டோர் பண்ணி இந்த வேலையை முடிக்கணும். இவ்வளோதான் டெபாசிட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதே நான் போடுற தொகை வந்து 0வா இருக்குது, எந்த தொகையும் போடல அப்படின்னா, த்ரோ இன்வேலிட் அமௌண்ட் எக்ஸப்ஷன். EXEPTனா எக்ஸப்ஷன். அதாவது வந்து இது இல்லை, நீங்கள் பணம் போட போகிறதில்ல அப்படின்னா ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எப்படி சிஸ்டமேட்டிக்காக ஃப்ளோ சார்ட்டை வச்சு பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ டெபாசிட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி யூசருக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க்குக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து இது வந்து 3வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து கழுகு கண் பார்வையில் ஒரு சீக்வன்ஸ் டயக்ராம் பார்த்தோம். முதல்ல அப்படி செயலி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அதை வச்சு சொல்லுவாங்க. 2வது கிளாஸ் டயக்ராம்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸை குரூப்பாக பண்ணி அதை வந்து ஒரு படத்தின் மூலயமா விளக்கிறதுக்கு பேர் UML டயக்ராம். 3வது வந்து ஃப்ளோ சார்ட். இப்போது கிளாஸுக்கு வேறாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. இது 3வது கட்டம், 3வது படம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிராஃப்ட் பண்ணி அப்புறம் தான் கோடிங் பண்ணுவாங்க. அதனால் முதல் வந்து நீங்கள் மனசில் நினைக்கிறதோ யூகிக்கிறதோ ஒரு பேப்பர் பேனாவில் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. எது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எது செகண்ட் ஸ்டெப்பு, அந்த மாதிரி பேப்பர் பேனாவில் எழுதி பழகுங்க. இப்படி எழுதி பழகிறது தான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு முதல் தகுதி. சாஃப்ட்வேர் பணிக்கான முதல் தகுதியே என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறத ஒரு பேப்பர் பேனாவில் எடுத்து எழுதுங்க. அப்புறம் எது முதல்ல, எது இரண்டாவது, எது கடைசி அப்படிங்கிறத
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு மாற்றுங்க. இதுதான் வந்து பிளானிங்க்கான அடித்தளம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எப்படி சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், வித்ட்ரா அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா நீங்கள் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களோட செயலியில் அப்ளிகேஷனில் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இது வந்து வித்ட்ரா ப்ராசஸ். இதை வந்து எப்படி பிளான் பண்ணுறது? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டார்ட் வித்ட்ரா. ஓகேவா? இப்போ ஒரு டெசிஷன் பாக்ஸ் வருது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1000 ரூபா எங்கிட்ட அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ நான் வித்ட்ரா பண்ணலாம். இப்போது அமௌண்ட் கிரேட்டர் தேன் 0. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நான் எவ்வளோ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போது நம்ம கணக்குப்படி நான் 100 ரூபா எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ 100 கிரேட்டர் தேன் 0. கரெக்டாக? இப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 100 ரூபா நான் எடுக்கணும். 100 கிரேட்டர் தேன் 0 எஸ் அப்படிங்கும்போது அப்போ என்ன வரும்? பேலன்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து இந்த 100 ரூபா 1000 ரூபா பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னோட இருப்பு தொகை. 1000 ரூபா கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 100 ரூபா அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1000 ரூபா வச்சுருக்கும்போது 100 ரூபா எடுக்கலாம். 1000 ரூபா வச்சுருக்கும்போது 1 லட்ச ரூபா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்க விடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த கம்பேரிசன். இப்போ இந்த அமௌண்ட் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கும்போது எஸ். இப்போ பேலன்ஸ் வந்து அமௌண்ட்டோட அதிகமாக இருக்கா அப்படின்னா, இப்போது பேலன்ஸ் இருப்பு தொகை 1000 ரூபா இருக்குது, என்னோடய அமௌண்ட் 100 ரூபா இருக்குது. இப்போ அந்த 1000 ரூபா 100 ரூபாவோட பெருசு அப்படிங்கும்போது எஸ், பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். அப்போ இந்த 1000 ரூபா மைனஸ் 100 ரூபா 900 ரூபாயா மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு இது சொல்லுது. அதே இப்போ வந்து பேலன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து நோ. இப்போ வந்து இருப்பு தொகை 1000 இருக்குது, நான் 1 லட்ச ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 1000 ரூபா லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபால்ஸ். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியாது, அந்த தொகையை எடுக்க முடியாது, எண்ட், அந்த ப்ராசஸை எண்ட் பண்ணும். எப்படி அழகாக ஃப்ளோ சார்ட்டு போட்டு ஃபங்க்ஷனை டிசைன் பண்ணுறாங்க தெரியுதுங்களா? இதுதான் வந்து இங்கே பிளானிங்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் கிரேட்டர் தென் 0 செக் பண்ணு, அப்புறம் பேலன்ஸ் கிரேட்டர் தென் அமௌண்ட்டான்னு செக் பண்ணு. இப்போ பேலன்ஸ் கிரேட்டர் தென் அமௌண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறக்கு அலோவ் பண்ணு, இல்லாட்டி அலோவ் பண்ணாத. அப்படிங்கிறதான் ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் திஸ் வித்ட்ராவல் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு வித்ட்ராவல் ப்ராசஸை எப்படி ஃபங்க்ஷனாக ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதுதான் வந்து அடுத்த கட்ட பிளானிங். அதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷனை கோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி பிளானிங்கில் ஸ்டெப்ஸை வந்து இப்படி ஹை லெவலில் எழுதி வைக்கணும். இதுதான் வந்து வித்ட்ரா ஃபங்க்ஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஃப்ளோ சார்ட் வச்சு டிசைன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ப்ரோக்ராம் பண்ணணும், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு அல்காரிதம் டிசைன் பண்ணணும். அல்காரிதம்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறதுக்கு பேர் தான் அல்காரிதம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா முதல் படியில் 8 காலை வைக்கணும், அடுத்து 2வது படியில் வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். இப்படி படியை ஒவ்வொன்றா ஏறினீங்கன்னா தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். அந்த படி ஏறுறதுக்கு பேர் தான் இங்கே அல்காரிதம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1 ஸ்டார்ட்டில் ஆரம்பிக்குது, ஸ்டெப் 5 எண்டில் முடியுது. அவ்வளோதாங்க. படி ஏறுறதுக்கு பேர் தான் அல்காரிதம். இப்போ இந்த ஸ்டெப் 2ல் பாருங்கள், இப்போ வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் செக் இஃப் அமௌண்ட் கிரேட்டர் தேன் 0. அதாவது வந்து இப்போ நான் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் டெபாசிட் பண்ண போகிற தொகை. இப்போ 100 ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 100 கிரேட்டர் தேன் 0 இருக்கும்போது என்ன ஆகும், எஸ்ன்னு வரும்.
இப்போது நான் எந்த அமௌண்ட்டுமே டெபாசிட் பண்ணலை அப்படின்னா இங்கே 0 greater than 0ன்னு வரும். அமௌண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். 0 greater than 0 இல்லை, கிடையாது. அப்போ நோ, இன்வேலிட் அமௌண்ட் அண்ட் ரிட்டர்ன்னா இங்கே ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் எந்த தொகையுமே செலுத்த போகிறதில்ல அப்படின்னா நான் செயலி ஆன் பண்ணிவிட்டு சும்மா விட்டுற போகிறேன், அவ்வளோதான். ஆனால் இதே நான் ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 100 ரூபாவில் வரும். அப்படிங்கும்போது ஸ்டெப் 3க்கு போகும். ஸ்டெப் 3ல பாருங்கள், ஆட் அமௌண்ட் டு கரண்ட் பேலன்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்த 3வது ஸ்டெப்பில் நம்ம அமௌண்ட்டை கொண்டு போய் இருப்பு தொகையோடு சேர்த்திக்கிறோம். பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். அதாவது வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம இருப்பு தொகையோட ஏற்கனவே 1000 ரூபா இருக்குன்னா இப்போ 100 ரூபா சேர்த்து 1100 ரூபாயா போட்டு டிஸ்பிளே சக்ஸஸ்ஃபுல், டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல், 4வது ஸ்டெப்பு. அப்படி இருப்பு தொகையோட 100 ரூபாயை சேர்த்துனதுக்கப்புறம் உங்களோட டெபாசிட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இந்த யூசருக்கு நாம் வந்து டிஸ்பிளேயில் காட்டணும். இது வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 எண்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறதோட ஃபங்க்ஷனோட அல்காரிதமிக் ஸ்டெப். இது வந்து 4வது ஸ்டெப்புங்க. ஸ்டெப்பாக எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது கோடிங் போகிறாங்க. கோடிங் பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள். ஹவு டு ப்ரொசீட் ஃப்ரம் அல்காரிதம் டு கோட். இப்போ வந்து அல்காரிதம் எழுதியாச்சு. ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்னன்னு எழுதியாச்சு. இப்போது கோடிங் எப்படி பண்ணுறது? இப்போ இந்த அல்காரத்தை நம்ம ப்ரோக்ராமை மாற்றணும். அப்போ இங்கே பாருங்கள், 5 ஸ்டெப்புக்கு 5 ரோஸ் இருக்குது. அதுக்கு எப்படி பைத்தான் கோடு எழுதியிருக்காங்க பாருங்கள். பைத்தானில் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கிளாஸை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்இட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோடு போட்டு இன்இட் அப்படிங்கிறது. இந்த இன்இட் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். அது வந்து லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடும்போது அந்த லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி கூப்பிடும், அவ்வளோதான். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவீங்க, டாமி, ஜிம்மி அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு நாய். ஓகேங்களா? ஜிம்மி அப்படின்னு கூப்பிடும்போது சல்லுன்னு அந்த நாய் ஒடியாரும். அதே மாதிரி தான் இது. இந்த இன்இட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், அது வரும். ரெண்டாவது பாருங்கள், amount less than or equal to 0, lesser than or equal to 0. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அமௌண்ட் greater than or equal to 0ன்னு அதை பண்ணுறாங்க. அடுத்தது ஆட் பேலன்ஸ். இப்போ அமௌண்ட் வந்து 0வோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் இருப்பு தொகையோடு சேர்த்தணும். செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட். இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ரிசல்ட். பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து உங்களோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காட்டும், அதாவது டெபாசிட் சக்ஸஸ் அப்படிங்கிறத காட்டும். இதை வந்து எப்படி அல்காரிதம்லேருந்து கோடிங் எழுதணும் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ். இது வந்து ஸ்டெப் 5. ஓகேவா? இப்போ இதுதாங்க கோடிங். இப்போது இங்கே பாருங்கள், இப்போது அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம இந்த யூசரோட அக்கௌண்ட்டை ஒரு கிளாஸில் வச்சு எழுதியிருக்காங்க கோடிங். கிளாஸ்னால் ஏற்கனவே சொன்னேன், ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸை குரூப் பண்ணிக்கு பேர் தான் கிளாஸ். இப்போ செகண்ட் இயர் அப்படின்னா செகண்ட் இயர் மாணவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. தேர்ட் இயர் மாணவர்கள் இருப்பாங்க. இப்போது இந்த டெஃப் அப்படிங்கிறத வந்து என்னென்னா அப்படின்னா ஃபங்க்ஷனோட கீவேர்டு. ஓகேங்களா? கீவேர்டு. இந்த இன்இட் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இந்த செல்ஃப் டாட் அக்கௌண்ட் ஐடி, அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு யூசருக்கு ஒரு ஐடி இருக்கும். அதே மாதிரி யூசர் அந்த ஐடிக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரை இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கிறவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ டெபாசிட் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை கொண்டு போய் இந்த பேலன்ஸில் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். இந்த கெட் பேலன்ஸ் அப்படின்னா இந்த பேலன்ஸ் வேரியபிளில் எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம். இவ்வளோ தாங்க கோடிங். ஃபங்க்ஷன்ஸு எழுதணும், குரூப்பாக ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி எழுதுறதுன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணணும், ஃப்ளோ சார்ட் வச்சு பிளான் பண்ணணும் அப்ஸ்ட்ராக்டாக. அதுக்கப்புறம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு அல்காரிதமிக் ப்ரொசீஜர் எழுதணும். அதுக்கப்புறம் அல்காரிதத்துலேருந்து எப்படி கோடிங் போடணும்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் இதை பண்ணணும், இந்த கோடிங் பண்ணணும். இந்த காலத்தில் வந்து கோடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபங்க, ஒன்றுமே தேவையில்லை. ChatGPT யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதத்தை பேப்பரில் எழுதி
அதை ChatGPT கொடுத்தீங்கன்னா என்ன கோடு வேணுமோ அது தானாக கொடுத்துரும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அல்காரிதமிக் டிசைன் ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு வந்து ஹை லெவல் ஓவர்வியூ சீக்வன்ஸ் டயக்ராம் தெரியணும். ரெண்டாவது UML டயக்ராம் தெரியணும். UML டயக்ராமில் ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸு எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகிருக்குது, ரிலேட் ஆகிருக்குது, ஒவ்வொரு கிளாஸில் என்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியணும். அடுத்தது ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ஃப்ளோ சார்ட் வச்சு எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், எது ஸ்டெப் 1 எது ஸ்டெப் 2 அப்படிங்கிறது தெரியணும். இந்த அழகாக எழுதி ChatGPTயில் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஜாவா கோடு வேணுமா வரும், பைத்தான் கோடு வேணுமா வரும், ஜாவா ஸ்கிரிப்ட் வேணுமா வரும், என்ன வேணும்னாலும் உங்களுக்கு அந்த கோடை கொடுத்துரும். இவ்வளோ தான் சாஃப்ட்வேர் கம்பெனி. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாமே பர்ஃபெக்ட் டாக்குமெண்டேஷனில் தான் இருக்கும். எல்லாம் தெளிவாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, தெளிவாக கிளியர் கட்டாக பென் அண்ட் பேப்பரில் தெளிவாக எழுதி அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை தொடங்குவாங்க. ஸோ நீங்கள் மனசில் நினைக்கிறதே இனிமேல் வந்து எழுதி பழகுங்க. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அதுவே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறக்கான முதல் அடித்தளம் நான் சொல்லுவேன். சீக்வன்ஸ் டயக்ராம், UML டயக்ராம், ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்களா, எல்லாமே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு இனிமையான வேலை. உங்களுக்கு வரைகிறத பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்னென்னு இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இதுதான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நடந்துகிட்ருக்குது. இப்படி தான் வந்து டே டு டே லைஃப்பை நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் டயக்ராமில் ஒன்று பார்த்தோம். என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. SQLன்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் லைட் சர்வர் அப்படிம்பாங்க. இப்போ டேட்டாபேஸுக்கு அடித்தளமாக 4 ஆப்ரேஷன். க்ரூட் அப்படிம்பாங்க, CRUD, கிரியேட், ரிட்ரைவ், அப்டேட், டெலிட். இந்த 4 ஆப்ரேஷனை SQL லாங்குவேஜில் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து க்ரூட். அதுவும் வந்து ChatGPT வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி பற்றி ஒரு மறைமுகமான ஒரு பார்வை தோற்றமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுக்கும். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் டே 1ல் எப்படி நீங்கள் போய் ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவாக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்தேன். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் டே 1 இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறதுக்கான முழு தெளிவான விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாங்க. நான் இப்போ சொன்ன ப்ரொசீஜர், அதாவது வந்து சீக்வன்ஸ் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம், ஃப்ளோ சார்ட் டிசைன், இது தெரிஞ்சால் போதுங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியராகவோ இல்லை பேக் எண்ட் இன்ஜினியராகவோ இல்லை ரெண்டும் டுகெதர் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராகவோ ஈஸியாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். லேக்ஸில் சம்பாதிக்கலாம் இந்தியாவில். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் கம்பெனினா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக்கம் கொடுத்தேன். இது முதல் தலைமுறை பட்டதாரியினர், அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி பேசுங்க. இதை பற்றி தெரியாத மாணவர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஸ்கூலில் அவங்களுக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறது ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் போகிறக்கான ஈஸியான ஒரு வாய்ப்பாக கருதி அதை வந்து ரொம்ப எளிமையான வகையில் அணுகுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye bye.